இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பிஎம்கே நின்று இருக்கு. பிஎம்கேல பார்த்தீங்கன்னா பிஎம்கே வந்து கூட்டணியாக தான் நின்று இருக்கு. அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க கடந்த தேர்தலில். அவங்க பார்த்தீங்கன்னா திரு எம் பிரகாஷ் அவர்கள் 75,514 வாக்குகள், கிட்டத்தட்ட 34.28% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துல நாம் தமிழர் கடந்த தேர்தலில் அவங்க அந்த இடத்துல மூணாவது இடத்தை பெற்றிருக்காங்க. உஷா அவர்கள் 11,701 வாக்குகள் பெற்று 5.31% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதில் வாக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,938 வாக்கு வித்தியாசத்தில் வந்து திமுக ஜெயிச்சிருக்கு. இது வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம். அது வந்து ரொம்ப அபாரமான வெற்றி தான். அது வாக்கு பதிவானது பார்த்தீங்கன்னா 78% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இது இந்த கடந்த தேர்தலுக்கான நிலவரம். இதற்கு முன்னாடி நம்ம வந்து அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து அதிமுக தான் தொடர்ந்து கைப்பற்றி இருக்கு. கடந்த தேர்தலில் அதான் கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் 2016 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 23,395. அதுக்கு முந்தைய தேர்தல் 2011 பார்த்தீங்கன்னா டிஎம்டிகே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அது வந்து அதிமுகவோட கூட்டணி இருந்தது அந்த தேர்தலில். அப்போ அவங்க தான் வென்றிருக்காங்க. அதிமுகவோட சப்போர்ட் அந்த தொகுதியில் அதிகமாக இருக்குதுன்னே பார்க்கலாம்.